எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை. இது ஏன் நடந்தது? காவல்துறை வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. பெரியார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க பியூட்டர் அப்படிங்கிற பேரில். அதை மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி நடிச்சு விட்டாங்க. ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள் அவர் மனைவி குழந்தையெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த மாதிரி இது ஒரு ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனுடைய பேரே பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷன் 8 கம்பெனி. அப்படின்னா நான் ப்ராஃபிட். அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதான் பியூட்டர் ஃபவுண்டேஷன். பியூட்டர் ஃபவுண்டேஷனுங்கிற பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த கம்பெனியில் யாரெல்லாம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, 1 ஜெகநாதன் வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம், 2வது அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி, இப்போ வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபஸர் 2வது, 3வது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபஸர் சதீஷ் 3வது, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ப்ரொஃபஸர் ராம் கணேஷ் 4வது. இது பாருங்கள், பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 4 டைரக்டருமே ப்ரொஃபஸர்ஸ். அதில் 3 பேர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாங்க, ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறாங்க. இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னென்னா, தனியாரிட்டிருந்து வரக்கூடிய பணத்தை அந்த ஃபவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பாக அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி, அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஆற்றல் திறமையை அதிகப்படுத்துறதுக்கு, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டாக தொழில்துறை வேலைவாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸை கொடுத்து அங்கேயே அந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க. இதில் என்னங்க தப்பு? இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்குது. இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துலேருந்து பணம் வருது. அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் துணைவேந்தராக அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற 2 ப்ரொஃபஸர் இன்சார்ஜ் ரெஜிஸ்ட்ராரை கொண்டு வர்றாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழக ப்ரொஃபஸர் ராம் கணேஷை கொண்டு வர்றாங்க. இதில் எந்த தவறு இல்லையே. இதில் என்னங்க தவறு? எந்த தவறும் இல்லை. நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, அந்த ப்ராஃபிட்டை 1 பைசா வெளியே எடுக்க முடியாது. அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். அதை காவல்துறை வந்து ஐயோ உங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க, இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய சொத்தை அவர் கொள்ளையடிக்கிறாருன்னு அபாண்டமான குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்க வைத்து நிற்க வேண்டும். அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ, நான் உங்களுக்கு சில வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன். குறிப்பாக அந்த ப்ரொஃபஸர் அவர்கள் சாயந்தரம் மத்தியானம் யூனிவர்சிட்டியிலேருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுகிற வீடியோவை நான் காட்டுறேன். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் 2 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? ஒருத்தர் சொல்கிறார், இல்லை நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் 1:30 மணிக்கு, இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு, அதனால் வந்து இவர் வந்து பிசிஆர் சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்னு. ஸோ 2 பேர் போகிறாங்க. ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போகிறாரு, காரில் ஏறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேர் வந்து பேசுகிறாங்க. இவர் ஃபோனில் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காரு. இவரே கேட்குறாரு, சரி வந்து ஆஃபீஸில் பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, ஒரு 7 செகண்டு காரில் ஏறுறாரு. அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க, இவர் ஏறக்கூடாதுன்னு. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு, கிளம்பிடுறாரு. அப்போ 2 பேர்த்துல ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா? இல்லை 7 நிமிஷத்தில் ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா? அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக, அவர் யாரை கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் இவர் கிளம்பும் பொழுது 2 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் வந்து சக்திவேல், சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர், சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அவரை பெரியார் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சஸ்பெண்ட் ஆன இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு. அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் பேர் இளங்கோவன், சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட், முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ். இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும், இதில் முகாந்திரமே இல்லை. டிசிப்ளினரி ஆக்ஷனில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் இன்னொருத்தரோட வந்து இவருடைய காரை மறித்து கேட்டை வந்து இழுத்து இவர் போகிறதுக்கு இல்லாமல் பண்ணுறாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லி கொடுத்து தான் அது முழுசாக நடக்குது. இப்போ ஏன் நான் பொன்முடி உள்ளே கொண்டு வரேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் 2 இருக்குது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்ட்ரார் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக ரெஜிஸ்ட்ரார் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகம் இயங்குது.
பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்ணுறாங்க, இவரைத்தான் ரெஜிஸ்டாராக போடணும். அதற்கு துணைவேந்தர் ஏற்றுக்கலாம். கவர்னர் என்ன சொல்கிறாரு, துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமாக கிரியேட் பண்ணி நியாயமான முறையில் ஒரு ரெஜிஸ்டாரை போடுங்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிட்றாங்க. அந்த மீட்டிங் வந்து 6/11/2023 பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி நடக்குது. அந்த மீட்டிங்கில் நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல. அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் அனுப்புகிறாரு, தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மீட்டிங் அனுப்புகிறார். ஸோ மீட்டிங்கில் தர்பராஜ் வந்து உட்கார்றாரு. எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜாயின் ஆகிறார் சென்னையில். அப்போ பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்கிறார், இது தவறு. பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்குள்ள உட்கார்ந்துருக்கும் பொழுது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கில் நாங்கள் ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டார் செலெக்ஷன் வரும்பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்ஃபரன்ஸில் இணைச்சிக்கணும், அதனால் ஒரு பேரில் 2 பேர் மீட்டிங் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்கிறேன். அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்ணுறாங்க. அதே மீட்டிங்கில் 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நம்ம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம், இந்த கம்பெனி மூலமாக தொழில் பயிற்சி கொடுக்குறோன்னு ஆரம்பித்த ப்ரொபோசல் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்தை மாநில அரசு லீக் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்தில் ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்கள் பார்க்கணும். இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்கள் ப்ரெஸ்ஸில் பார்க்குற மாதிரியே காட்டுறேன். சாரி, இங்கே பெரிய டிவி இல்லை. இது வந்து அவருடைய கார். இந்த காரில் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபஸ்ட்டு வந்து வண்டியில் ஏறுறாரு. இப்போ அந்த இதுதான் சான்சலர் நடந்து பேசிட்டே ஃபோனில் வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே கேட்குறாரு. மொத்தமாக பாருங்க, ஒரு 5 செகண்ட் பேசுகிறாரு, அவ்வளோதான் பேசுகிறாரு. ஃபோன்லேயே தான் இருக்கார். என்ன ஃபோனை கூட கீழே வைக்கிறார். ஃபோன்லேயே பேசிட்டு இருக்காரு, ஃபோனை கீழே வைக்கிறாரு. அவங்ககிட்ட என்னன்னு பேசுகிறாரு. பேசிட்டு ஓகே ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறுறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இருக்குது, விட மாட்டேன்னு. அதை வந்து இந்த செக்யூரிட்டி அவர் அவங்கள தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்கள் பத்திரிகைக்கு ஷேர் பண்ணுறோம். அதை முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டாரை போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை SC ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாயம் நடத்துகிற மாதிரி நடத்தி இன்றைக்கி அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன, மாநில அரசினுடைய பொன்முடி அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறார். போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா அவங்களுக்கு? கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆரில் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும். அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிறது வந்துச்சு. நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதில் என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்லை, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் நடக்கக்கூடிய நிறுவனம். இதில் எங்கே தப்பு? இந்த அளவுக்கு முட்டாளுங்களா காவல்துறை? நானும் காவல்துறையில் பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நம்புகிறேன். ஒரு ஏசிபி வந்து கேட்டில், பெரியார் யூனிவர்சிட்டி கேட்டில் ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு, அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு 4 மணி நேரம் போனால் என்ன அர்த்தம்? அதனால்தான் இன்னைக்கு நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதணும். மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம். NHRCக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம், தண்ணியில்லா காட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு UPSCக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்ஃபர் போகும் பொழுது UPSCக்கு போய் தான் வரணும். டிஜிபி செலெக்ஷனும் UPSCக்கு போய் தான் வரணும்.
அதனால் காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்பில் ஏற்றுவோம், எஃப்ஐஆர் எங்கள் பாட்டுக்கு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் ஃபோன் பண்ணி அவரை வச்சு செய்யுன்னு சொன்னார், அதனால் வச்சு செய்வோன்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? பேசாமல் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து ப்ரெஸ்ஸில் பேசும். எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பாதிச்ச பேரையெல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா? அதுக்கு தான் சட்டமா? அதுக்கு தான் சிஆர்பிசியா? அதுக்கு தான் ஐபிசியா? வெக்கமா இல்லையா? சேலம் மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா? நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு டேட்டா கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறேன். இல்லை போலீஸ் ஒன்று தப்புன்னு சொல்லிட்டேன், இல்லை போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டோம், இல்லை பியூட்டர் ஃபவுண்டேஷன் 4 ப்ரொஃபஸர் இல்லைன்னு சொல்லட்டும், அது செக்ஷன் 8 கம்பெனி இல்லைன்னு சொல்லட்டும், 4:40க்கு அரெஸ்ட் ஆகலைன்னு சொல்லட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.